திண்டுக்கல் மாவட்டம் எம் வாடிப்பட்டி கிராமத்தை சார்ந்த பாண்டி சத்யா தம்பதிகள் திருமணமாகி 14 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 2 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. 2வது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. 14 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி அம்மாவே வந்து மகளாக பிறந்திருக்காங்க. அடுத்த கருவையும் அம்மா மனமிறங்கி உடனுக்குடனாகவே தக்க வச்சு அடுத்தது ஆண் வாரிசாக அவங்க குடும்பத்துக்கு அம்மா வரமாக தரணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன். இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடா பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதே போல நான் 3 அமாவாசை வந்துட்டேன் சாமி, எனக்கு இன்னும் அம்மா கரு தக்க வைக்கல, இன்னும் மனம் இறங்கலன்னு சொல்ற பக்தர்கள் மீண்டும் அம்மாவை நம்பி நீங்க எத்தனை மாசம் வந்தாலும் சரி அம்மாவை நம்பி வந்து கால் கடக்க காத்திருந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட அத்தனை பேத்துக்கும் குழந்தை வரம் கிடைக்கணும் தான் நித்தம் அவளுக்கு அபிஷேக ஆராதனை பூஜைகளை செய்து கையேந்தி மடியேந்தி நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதே போல நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்க அத்தனை பேத்துக்குமே குழந்தை வரைக்கும் நானும் வேண்டிக்கிறேன். இந்த தம்பதிகளும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. இவங்களை போல எத்தனை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளும் அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து 2000 தம்பதிகளுக்கு அம்மா மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்து சேலத்துல சமயபுரம் ஆரியாக வேப்ப மரத்தடியில செந்நிற மீனோடு அம்மா எழுந்து இத்தனை அற்புதங்களையும் அதிசயத்தையும் நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக கண்டு பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் அம்மாவுடைய அற்புதத்தை கண்டு வியப்புலதான் ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஓம் சக்தி பராசக்தி.